வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. இந்த பதிவில் நம்ம தைப்பூச விரதம் 48 நாள் வழிபாடு முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஒரு நாள் நாங்கள் எப்படி தைப்பூச விரதம் நாங்கள் இருக்கிறது, சில பேர் 6 நாள் நாங்கள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 48 நாள் விரதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தைப்பூச விரதம் டிசம்பர் 25 ஸ்டார்ட் ஆகி 48 நாள் விரதம் நான் சொல்கிறேன் ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி 11ஆம் தேதி நிறைவடையுது தைப்பூசத்தன்னைக்கு. நீங்கள் 48 நாள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா இந்த டேட்லேருந்து நீங்கள் கணக்கு பண்ணியிருப்பீங்க. 6 நாள் இல்லை ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், விரதங்கள் அப்படின்றது உங்களால் என்ன விரதம் இருக்க முடியுதோ நீங்கள் அந்த விரதத்தை ஏற்றுக்கலாம். மற்றவங்க நம்ம சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக கிடையாது. நம்மளோட மனசுக்கு தெரியும் நம்மளோட உடல்நிலை எப்படி இருக்குது, நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளால முடியல அப்படின்னாலும் நம்ம எடுத்துட்டு நம்ம கடவுளை நம்ம சொல்றது ரொம்ப தப்பு. அதனால உங்களால என்ன விரதம் இருக்க முடியுதோ அந்த விரதத்தை நீங்க மேற்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் 48 நாள் விரதம் அப்படின்றது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு விரதம். மெயினா நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நான்வெஜ் எடுத்துக்காம 48 நாள் நம்ம விரதம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே போகும். சில பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஜிடேரியன் தான், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா ஒருவேளை நீங்கள் உணவு எடுத்துக்காம இருக்கலாம், இல்லை நாங்கள் எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் 3 வேளையும் எளிமையான உணவை எடுத்துட்டு நீங்கள் அப்படியே உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். காப்பு கட்டி அப்படி இல்லைன்னா நீங்கள் மாலை 48 நாள் மாலை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வழிபடுறீங்கனாலும் ரொம்ப நல்லது. நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் வழிபடுறவங்க அதாச்சும் சிலை வழிபாடு செய்கிறோம்ல அவங்களுக்காக சொல்கிறேன். சிலை வழிபாடு செய்கிறீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த 48 நாளில் தினமும் நீங்கள் செய்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது. என்னால் முடியாதுங்க, எங்களுக்கு நாங்கள் வேலைக்கு போகிறோம், இல்லை எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதிகமாக எங்களால் இந்த மாதிரி முடியாது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் மஞ்சள், குங்குமம், திருநீர், அதே மாதிரி பால், தயிர், தேன் இந்த மாதிரி பொருட்கள் வச்சு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். நல்ல மலர்களால், வாசனையான மலர்களால் அவருக்கு அலங்காரம் செய்து தீபதூப ஆராதனைகளை செய்து சண்முக கவசம் நம்ம படிக்கலாம். திருப்புகள் நீங்கள் யார் வீட்டிலலாம் நம்ம பாராயணம் பண்ணுறோமோ நம்மளுக்கு எந்த ஒரு கெடுதலும் அணுகவே அணுகாது. கந்த சஷ்டியும் திருப்புகழும். அதனால கந்த சஷ்டி திருப்புகள் நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 48 நாள் விரதத்தில் நம்ம இந்த விஷயங்களெல்லாம் நம்ம செய்யலாம். அதே மாதிரி நெய்வேத்தியங்கள் எளிமையான முறையில் சக்கரை பொங்கல், அதே மாதிரி பால், தயிர், பழங்கள் வைத்து கூட கற்கண்டு இந்த மாதிரி நெய்வேத்தியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வைத்து வழிபடலாம். காலையும் மாலையும் நம்ம இது செய்யறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 6 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன். 6 நாளும் இதே மாதிரி தான். 6 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்காம, அதாச்சும் என்னால் நான்வெஜ்ஜே எடுத்துக்காம இருக்கவே முடியாதுங்கன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த 6 நாள் ஆச்சு நம்ம நான்வெஜ் எடுத்துக்காம 48 நாளுக்கு விரதத்துக்கு நான் என்ன சொல்லணும் அதே மாதிரி 6 நாளும் சிலை வழிபாடு செய்கிறவங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதாச்சும் அபிஷேகங்கள் செய்து நீங்கள் வழிபடலாம். இல்லை நாங்கள் உருவ வழிபாடு தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோவில் எல்லாமே தொடச்சிட்டு குங்குமஞ்சள் வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் நார்மலாக உங்களுக்கு என்ன உங்களால் பிரசாதங்கள் செய்ய முடியுமோ அந்த பிரசாதங்கள் செய்து நீங்கள் வழிபடலாம். இந்த 6 நாளுமே பார்த்தீங்கன்னா முருகனோட துதிகளை நம்ம பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு நாள் அதாச்சும் எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, எங்களால் முடியாதுங்க, இந்த ஃபுல்லாக இந்த 48 நாளும் எங்களால் விரதம் இருக்க முடியாது, 6 நாள் கூட எங்களால் இருக்க முடியாதான், ஒரு நாள் முருகனுக்காக மனதுருகி முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம ஒரு வேளை உணவு, எந்த வேலைனாச்சும் ஒரு வேளை அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட உடல்நிலையை பொறுத்து மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த நிலைமையை பார்த்துட்டு உங்களால் இருக்க முடிஞ்சால் இருங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிடாம முருகனோட துதிகளை பாராயணம் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச பிரசாதங்கள் நெய்வேத்தியங்கள் செய்து பக்கத்தில் இருக்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு, இல்லை முடிஞ்ச ஆறுபட வீட்டில் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வர்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளோட கெட்ட கர்ம வினைகள் எல்லாமே அகலும். ஏன்னா சில பேரால ஒரு நாள் கூட விரதம் இருக்க முடியாது. ஆனால் அந்த கர்ம வினை என்ன பண்ணுன்னா நம்மளை இருக்க விடாது. ஒரு நாள் கூட நம்மளால இருக்கவே விடாது. நம்மள ஏதாச்சும் ஒன்று செய்து அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாமல் சில நேரத்தில் நம்ம கோயிலுக்கு கூட போக முடியாத சூழ்நிலை வரும். அதனால அந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே நம்ம தாங்கி பிடிச்சு இந்த 48 நாள் விரதம் நம்ம இருக்கும் பொழுது நம்ம கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும்.
கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த விரதத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக எடுத்துக்குங்க, தப்பே கிடையாது. ஒரு நாள் நினைச்சாலும் மனசார முருகா அப்படின்னு நினைக்கும் பொழுது கேட்டது நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் 48 நாள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா முழு மனசோட நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பாக நினைச்சது நடக்கும். நம்ம என்ன நினைச்சோமோ, நம்ம நன்மையே நினைக்கும் பொழுது நன்மையே நம்மளுக்கு நடக்கும். அதனால 48 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய வந்து சூழ்நிலைகள் வரும். எல்லாத்தையுமே வந்து தூக்கி தூரமாக போட்டுட்டு முருகனை மட்டும் நினைங்க. கண்டிப்பாக முருகனோட பாதத்தை பிடிச்சவங்க ஒரு நாளும் கீழே வந்து தள்ளவே மாட்டார். முருகர் கஷ்டத்தை கொடுப்பாரு. எனக்கு கூட நிறைய கஷ்டங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. அந்த கஷ்டத்துக்கும் பதில் அவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும் பொழுது கண்டிப்பாக அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதலை கண்டிப்பாக நம்மளுக்கு தருவார். அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சில பேரால் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் விரதம் வந்து 48 நாள் வந்து இருக்குமே, அதாச்சும் கேர்ள்ஸ் அதாச்சும் லேடிஸ் வந்து இருக்குமே, அதில் ஏதாச்சும் அந்த 3 நாள் பிரச்சனை நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி பிரச்சனை அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் விளக்கேற்ற சொல்லலாம். வீட்டில் வந்து குழந்தைகள் இருந்தாலும் சரி, உங்களோட கணவர் இருந்தாலும், இல்லை அப்பா அம்மா இருக்கிறாங்க, மாமியார் இருக்காங்க, யார் இருக்காங்களோ அவங்க கையால் நீங்கள் விளக்கேற்ற சொல்லிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்போவுமே வந்து சுத்தபத்தமாக உட்காந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே முருகனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்வோம். எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோமோ அந்த விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து தேடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம சில நேரத்தில் வந்து கஷ்டமே படாமல் நம்மளுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக அது வந்து கிடைக்காது. அதனால் சில விஷயங்களுக்கு வந்து நம்ம கஷ்டப்படும் பொழுது, சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது, நான்வெஜ் எடுத்துக்காமல் இருக்கிறோம், இந்த மாதிரி விரதங்கள் நம்ம செய்கிறோம்னா வர காலங்களில் இந்த 11 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு செல்வ செழிப்பாக நம்மளுக்கு கண்டிப்பாக அமையும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோட விரத முறைகள் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து நம்மளோட ஷார்ட்ஸில் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். எந்த மாதிரியான அபிஷேகங்கள் செய்கிறேன், எந்த மாதிரியான பிரசாதங்கள் வழிபாடுகள் செய்கிறேன், எந்த மாதிரியான பாராயணங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் பார்க்கலாம். மெயின் வீடியோவில் நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.